நம்ம அடிக்கிற ஒவ்வொரு அடிக்கும் இடி மாரி இருக்கணும் சொல்லி சொல்லி இங்கிலாந்து அணிய கதற விட்டு அதிவேக டபுள் செஞ்சுரி அடிச்சு பல சாதனைகளை முறியடிச்சிருக்காரு எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால். இந்திய விசஸ் இங்கிலாந்து இவங்க 2 பேருக்கும் இடையான 2வது டெஸ்ட் மேட்ச் விசாகப்பட்டினத்தில் நடந்துட்டு இருக்கு. இந்த மேட்ச்ல ஜெய்ஸ்வாலை தவிர மற்ற யாருமே பொறுப்போட விளையாடல. ரோஹித் 14 ரன்லையும், சுபம் கில் 34 ரன்லையும், சையர் 27 ரன்லையும் அவுட் ஆனாங்க. ராஜ் பட்டிதர் 32 ரன்லையும், அக்சர் பட்டேல் 27 ரன்லையும், கேஎஸ் பாரத் 17 ரன்லையும் முதல் நாள் அவுட் ஆக இந்திய அணி முதல் நாள் முடிவில் 330 ரன் அடிச்சாங்க. 6 விக்கெட் இழப்பிற்கு. எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் முதல் நாளில் 177 ரன்களுக்கு மேலே அடிச்சிருந்தாங்க. மற்ற வீரர்கள் சேர்ந்து மொத்தமாக 151 ரன் அடிச்சிருந்தாங்க. அந்தளவுக்கு எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் தனியாளாக இருந்து சம்பவம் பண்ணார். ஜெய்ஸ்வால் 151 பாலுக்கு அவருடைய செஞ்சுரியை 6 அடிச்சு பூர்த்தி பண்ணார். செஞ்சுரி அடிச்சதுக்கு அப்புறமும் அதே விளாண்ட ஜெய்ஸ்வால் 2வது நாளில் என்னுடைய 277வது பாலை பவுண்டரிக்கு கன்வெர்ட் பண்ணி அவருடைய முதல் டபுள் செஞ்சுரியை டெஸ்ட்ல பூர்த்தி பண்ணியிருக்கார். ஜெய்ஸ்வால் இந்த மேட்ச்ல மற்ற வீரர்கள் சொற்ப ரன்கள் அவுட் ஆனாலும் அவருடைய அதிரடியை நிறுத்தாம விளையாடி அதிவேக டபுள் செஞ்சுரி அடிச்சிருக்கார். ஏன்னா எந்த ஒரு இந்திய வீரருமே இதற்கு முன்னாடி 50 கிட்ட ஸ்ட்ரைக் ரேட் வச்சு டபுள் செஞ்சுரி அடிச்சது கிடையாது. ஜெய்ஸ்வால் அவருடைய 200 ரன்னை பூர்த்தி செய்யும் போது அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் 72. ஸோ இதற்கு முன்னாடி எந்த ஒரு வீரருமே இவ்வளோ பெரிய ஸ்ட்ரைக் ரேட்டை வச்சு டபுள் செஞ்சுரி இந்திய அணிக்காக டெஸ்ட்ல அடிச்சது கிடையாது. முதல் வீரராக எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் அடிச்சு மிகப்பெரிய சாதனை படைச்சிருக்கார். இது மட்டும் இல்லாம ஜெய்ஸ்வால் இளம் வீரராக இந்திய அணிக்காக ஆடி டபுள் செஞ்சுரி அடிச்ச 4வது வீரர். இதற்கு முன்னாடி வி கம்பாலி அப்படிங்கிற இந்திய இளம் வீரர் இந்தியாவில் நடந்த இந்திய விசஸ் இங்கிலாந்து மேட்ச்ல 1993ஆம் ஆண்டு 21 வயதுல டபுள் செஞ்சுரி அடித்தார். அதற்கு அடுத்தபடியாக அவரே பார்த்தீங்கன்னா டெல்லியில் நடந்த மேட்ச்சில் டபுள் செஞ்சுரி அடித்தார். அதற்கு அடுத்தபடியாக கபில் தேவ் 21 வயதில் டபுள் செஞ்சுரி அடித்தார். அதற்கு அடுத்த இடத்துல ஜெய்ஸ்வால் இந்த மேட்ச்சில் டபுள் செஞ்சுரி அடிக்கிறது மூலம் 22 வயதில் டெஸ்ட்டில் டபுள் செஞ்சுரி அடித்த வீரர் அப்படிங்கிற சாதனையை படைச்சிருக்கார். மேலும் ஜெய்ஸ்வால் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன் ஹிஸ்டரியிலேயே இந்திய அணிக்காக விளையாடி 4வது டபுள் செஞ்சுரி அடித்த வீரர். இதற்கு முன்னாடி வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன் தொடரில் விராட் கோலி முதல்ல இந்திய அணிக்காக டபுள் செஞ்சுரி அடித்தார். அடுத்ததா ரோஹித், அடுத்ததா மகேந்திர அகர்வால், அதற்கு அடுத்தபடியாக எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் அடிச்சிருக்கார். மேலும் ஜெய்ஸ்வால் அவருடைய சதத்தை 6 அடிச்சு பூர்த்தி பண்ணார். அவருடைய டபுள் செஞ்சுரியை பவுண்டரி அடிச்சு பூர்த்தி பண்ணியிருக்கார். ஜெய்ஸ்வால் அதிரடியாக விளையாண்டாலும் அவர் 209 ரன் இருக்கும்போது அவுட் ஆயிட்டார். ஜெய்ஸ்வால் இந்திய அணி 380 ரன் அடிச்சிருக்கும் போது 8வது விக்கெட்டாக அவுட் ஆயிட்டார். ஜெய்ஸ்வால் இந்த மேட்ச்ல 290 பாலுக்கு 209 ரன், 19 பவுண்டரி, 7 6, 72 கிட்ட ஸ்ட்ரைக் வச்சு ஆண்டர்சன் போட்ட பால்ல பேஸ்ட் அவுட்டை கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டார். ஜெய்ஸ்வால் அவுட் ஆனதுக்கு அப்புறம் வந்த பும்ரா 6 ரன்லையும், முகேஷ்குமார் டெக் அவுட்லையும் வெளில போக இந்திய அணி 112 ஓவர் முடிவில் 10 விக்கெட்ல போயிருக்கு. 396 ரன் முதல் இன்னிங்ஸ்ல அடிச்சிருக்காங்க. ஸோ இந்திய அணி 396 ரன் அடிக்க ஜெய்ஸ்வாலோடைய இந்த அதிரடி டபுள் செஞ்சுரி தான் முக்கிய காரணம். ஸோ ஜெய்ஸ்வாலோடைய இந்த டபுள் செஞ்சுரி சாதனை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இந்த 2வது டெஸ்ட் மேட்ச்சில் இந்திய அணி ஜெயிப்பாங்க அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.